ஸோ நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா? நான் இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறேன். வீட் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை மாவில் பண்ணுற போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அது எப்படின்னா நம்ம அந்த ஊரில் சலடன்னு சொல்லுவோம்ல, நல்லாயிருக்கும் ரவுண்ட் டைப்பில். ஸோ அதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம் நண்பா. ஸோ இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் தான் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் அது. ஓகே நண்பா. ஸோ நண்பா, இப்போ நான் பாருங்கள் மக்களே. ஸோ இது ஜல்லடை பண்ணிக்கிறேன். இது கோதுமை மாவு ஒரு 300 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் பண்ணுறேன், போதும். நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ கரிஞ்சீரகம் ஒரு 5 கிராம் போட்டுங்க நண்பா. பாருங்க, அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. பாருங்க, கரிஞ்சீரகம் போட்டிருக்கேன். இதோட சில்லி போட்டுருக்கேன். சில்லி போட்டு காரமாகனா காரமாக போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நானும் ஒரு 5 கிராம் போட்டேன். 1 ஸ்பூன் போட்டுங்க. ஸோ ஜீரா தேவையான போட்டுங்க. ஜீரா அதே தான், ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஸோ சால்ட்டு போட்டுங்க. இது கல் உப்பு நான் மிக்சியில் அடித்து போடுறேன். ஓகே நண்பா. ஸோ கல் உப்பு போட்டாச்சு. இது தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணது தான். ஸோ அது தேவையான அளவுக்கு போட்டுங்க. சுடு தண்ணி இது எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் மிளகா போட்டிருக்கேன். ஸோ ஒரு சப்பாத்திக்கு பண்ணுவீங்களா, அதே மாதிரி பண்ணுவீங்க. ஓகே மக்கள். ஸோ பாருங்கள், அதே தான் சப்பாத்திக்கு பண்ணுவீங்களா, அதே மெத்தட் தான். இது மேட்ரு இல்லை. ஸோ நண்பா, லைட்டாக இதில் ஆயில் ஒன்று போட்டுக்கோங்க. நான் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. போய் பண்ணிஞ்சிருவாங்க. டைம் हो गया यार. ஸோ நண்பா, இந்த மாதிரி பதத்தில் செஞ்சு வச்சுக்கணும். ஸோ சப்பாத்தி பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ எப்படி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூவாக செய்யலாம். ஓகே நண்பா. ஸோ ஓகே. ஸோ நண்பா, வெயிட் பண்ணி ஏற்றிட்டேன். ஸோ இதில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். 1 மணிக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. 3 அளவுக்கு குடிக்கு ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஸோ இதில் பாதி எடுத்துக்கிறோம். மிக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. கீழே வேணுமா மாவு போட்டுக்கோங்க. மாவு போடல. ஸோ அதில் தான் ஒட்டி வருது. ஸோ இதில் தான் கட் பண்ண போகிறேன். ஓகே நண்பா, பாருங்கள், அழகாக இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது இன்னொரு வாட்டி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது தனியாக யூஸ் பண்ணிக்கணும். தனியாக வந்துடும் அது.
வச்சுக்கோங்க. அழகாக வந்துடுச்சு. இந்த இடத்த அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஸோ போகிறோமா சூப்பராகும். எல்லாம் சொல்லுவோம்ல, அதான் அது வேறு லெவலாக இருக்கும். அதுவும் நல்லா புரியுது. அப்படியே திருப்பி விட்டுருங்க. நீங்கள் இதில் மாவு போடும்போது அந்த ஹோல்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்போ தான் உப்பாது, உடையாது, உங்களுக்கு உப்பி வராது. திருப்பி விட்டேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸ்லோ பண்ணிக்கலாம். இது உங்களுக்கே தெரியும் ஆனதுக்கப்புறம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. இல்லை மைதாலையும் செய்யலாம். ஊற்றிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும். எனக்கு கோதுமை மாவு இது, மைதானம் அவ்வளோ பிடிக்காது. கோதுமை மாவு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே பிடிக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ இந்த இது வேஸ்ட், இது இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த இது போட்டுடலாம். 3 இது ஷிஃப்ட் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதே அதே மாதிரி பண்ணிக்கோங்க நண்பா, நல்லா ஸோ இந்த மாதிரி மல்லிக்கு பாருங்கள், நல்லா அந்த விதையெல்லாம் சூப்பராக இருக்குது, வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போது நல்லா இதாகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் ஃப்ரை ஆனது நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு திருப்பி விட்டுருக்கேன். ஸோ ஸ்லோவாகவே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது அப்புறம். ஸோ அதனால் ஸ்லோவாக வச்சு நான் பண்ணுறேன். உங்களுக்கு 10 நிமிஷம் போதும் இது செய்கிறது, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் மாவு மட்டும் பிரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. இப்போ கொஞ்சம் ஏற்றிக்குங்க, இன்னும் உள்ளே வந்துருக்கும். இப்போ கொஞ்சம் மறுமரம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம்.
ஸ்டவ் பண்ணி ஏற்றிட்டேன் கவர். ஸோ நண்பா இதையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கட் பண்ணுறதுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் தான். இதிலே சின்னதாக இருந்தால் சின்னதாக பண்ணிக்குவேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நல்லா இது வந்துடுச்சு. இந்த மிச்சம் அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம் தான், தனியாக எடுத்து இது ஒரு ரோலாக அப்படியே சேர்த்துக்கலாம் அதில். அவ்வளோதான் இதாகிடுச்சு நண்பா. ஸோ நல்லா முருகன் ஆகிடுச்சு. இது பண்ணிக்கலாம். ரெடி எடுத்துறாங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்றது பாருங்கள். ஸோ இது வச்சு போட்டுருக்கேன். இது எண்ணெய் ஃப்ரை ஆகிறது. ஸோ இதுவும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். பிளேட் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி போட்டுக்கலாம். காரணம் அருமையாக இருக்குது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா இதை எப்படி திருப்பி விட்டுருங்க. ஸோ நண்பா இது அதே மாதிரி பண்ணுங்க. அழகாக இருக்குது சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் இது வச்சு கூட ஒத்துக்கலாம். உப்பா அது மாதிரி தான் இது காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுங்க. வருங்க உங்களுக்கு ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க்கில் போட்டுங்க. என்கிட்ட ஃபோர்க்கெலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி அப்போ தான் உப்பாது. ஓகே மக்கா. ஸோ பாருங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ஸோ ஓகே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஸ்பீட் பண்ணிக்கணும். உள்ளே வேகிறதுக்கு நான் கொஞ்சம் இது பண்ணேன். ஸோ இப்போது வெளியில் வேகிறதுக்கு இது பண்ணுறேன். அதியோட மேலெல்லாம் தெரிக்குது நண்பா. பார்த்து செய்யும்போது ஸோ ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிடலாம். ஓகே ஆச்சு. இது எல்லடன்னு சொல்லுவோம்ல, அதுதான். நான் கொஞ்சம் மொத்தமாக போட்டுருக்கேன். நீங்கள் வந்து நடிசாக போட்டுருக்கேன். ஸோ முடிச்சு நான் அடுத்த ஷிஃப்ட் இது வச்சுருக்கேன். போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இதே போட்டுடலாம். மெலிசா பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் தான் இது மொத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன மெலிசா பண்ணிக்கோங்க. நம்ம போட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கலாம். பிரச்சனை இல்லை. சரி போகிறோம்ல.
ஏன்னா தனித்தனி ஆகிடுச்சு அவ்வளோதான் டொமேட்டோ. ஸோ நண்பா செம்மையாக இருக்குது பாருங்கள் நண்பா, சாப்பிட்றதுக்கு செம்ம ஸ்கிரிப்ஸியாக இருக்கும் போல் பாருங்கள், உடைக்கும் போது தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள். ஸோ இதுதான் எல்லாடா சூப்பராக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. நல்லா மொறுமொறுன்னு ஸ்கிரிப்ஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம கரெக்டாக இருக்குது. இந்த எள்ளுலாம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது மிளகாத்தூள் நிறையா போட்டேன், இன்னும் செம்மையாக இருக்குது, காரமாக நல்லா இருக்குது நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.